ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை புரிந்து கொள்வது எப்படி என்று இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகம புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கலாம். ஆதியாகம புஸ்தகத்துல ஆண்டவர் இந்த உலகத்தை அழகாக படைக்கிறாங்க. அநேக உயிரினங்களை படைக்கிறாங்க. பிற்பாடு ஆதாம் ஏவாளை படைக்கிறாங்க. படைத்து ஜீவ விருட்சத்தின் கனியையும் பிற விருட்சத்தின் கனியையும் நீங்க புசிக்கலாம். ஆனா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கவே கூடாது. புசித்தால் நீங்க சாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் கூறுவதை பார்க்க முடிகிறது. ஆனா அவங்க ஜீவ விருட்சத்தின் கனியையும் பிற விருட்சத்தின் கனியையும் தேர்ந்தெடுக்காம நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தேர்ந்தெடுத்து ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்றாங்க. அப்படி பாவம் செய்ததுனால பரிசுத்தமான வாழ்க்கையை அவர்கள் இழப்பதை பார்க்க முடிகிறது. தேவனை முகமுகமாக பார்க்கும் அந்த பாக்கியத்தை இழப்பதை பார்க்க முடிகிறது. நித்திய வாழ்க்கையை, அதாவது மரணமில்லாத வாழ்க்கையை இழப்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம அந்த அழகிய ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுவதையும் பார்க்க முடிகிறது. இதை வாசிக்கக்கூடிய வாசகனாக இருக்கக்கூடிய நம் யாவருக்கும் சில கேள்விகள் நம் சிந்தனையில் எழ வேண்டும். அது என்ன கேள்வி அப்படின்னா, மறுபடியும் ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்காதா? மறுபடியுமாக பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்காதா? மறுபடியுமாக தேவனை முகமுகமாக பார்க்கும் பாக்கியம் கிடைக்காதா? மறுபடியும் நித்திய வாழ்க்கை, மரணமில்லாத வாழ்க்கை வாழும் பாக்கியம் கிடைக்காதா என்று இதயத்தில் எழக்கூடிய எல்லா கேள்விக்குமான தீர்வு புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் பதிவு இருக்கிறது. அது என்னவென்று நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது, ஆதியாகமம் புத்தகத்தில் மனிதன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதையும் நித்திய வாழ்க்கையையும் பாவமில்லாத வாழ்க்கையும் இழந்து போனானே, அதை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியும் ஒரு வாய்ப்பும் மறுபடியுமாக மனித குலத்திற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கை கொடுக்கும் வகையில் இந்த வசனம் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படியாக ஆதியாகம புத்தகத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியை மனிதன் இழந்து போனான். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியை மறுபடியும் புசிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இந்த வாய்ப்பு எதன் மூலமாக நமக்கு கிடைத்தது என்றால், சிலுவை மரத்தின் மூலமாக கிடைத்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தியாக பலியின் மூலமாக கிடைத்தது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.